ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை மாவு எப்படி ஆட்டலான்னு பிகினர்ஸுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேங்க. அதுக்கு ஒரு படி உளுந்து, நான் வச்சுருக்கிறது சின்ன படி தாங்க. அந்த இதுக்கு ஒரு டம்ளர் உளுந்து, 4 டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு உளுந்து வாஷ் பண்ணிக்கலாம். உளுந்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3வது தண்ணியோட அப்படியே வச்சுருங்க. இப்போ அரிசி கழுவிட்டு வந்துடுறேன். அரிசி மட்டும் நல்லா கழுவணும். தண்ணி வெள்ளை வெள்ளையர்னு உள்ள அரிசி தெரிகிற அளவுக்கு கழுவணும். அப்புறமா அவல் சேர்த்துக்கிறேன். நான் போட்ட படியில் 1/4 படி அவல் போதும். 1/4 டம்ளர் தான் சேர்த்துருக்கேன். அதுவும் ஊறணும். எல்லாமே ஒரு 3 மணி நேரமாவது ஊறணுங்க குறைஞ்சது. அப்போ தான் இட்லி உங்களுக்கு நல்லா வரும். நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுக்கணும். ரொம்ப தண்ணி தெளித்து ஆட்ட வேண்டாம். லைட்டாக தெளித்து ஆட்டலாம். ரொம்ப தண்ணி தெளிச்சிங்கன்னா இட்லி வராது. உளுந்து ஒரு 1/2 மணி நேரமாவது கண்டிப்பாக ஆடணுங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஓடணும். நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மாவு இருக்கணும். பந்து மாதிரி நல்லா வந்திருக்கு பொங்கி. ஒரு 1/2 மணி நேரம் ஆடிருச்சு. இப்போ நான் உளுந்து ஃபஸ்ட்டு தோண்டிக்க போகிறேன். அப்புறம் அவல் போட்டுக்கிறேங்க. அவல் போட்டு அது ஒரு 5 நிமிஷம்தான். அதையும் தோண்டி எடுத்துட்டேன். இப்போ நான் அரிசி சேர்த்துட்டேன். அரிசியுமே நல்லா மையாக அரைப்பட்டுறணுங்க. இப்போ நான் அரிசியும் தோண்டிட்டேன் பாருங்கள். நல்லா ஆடிருச்சு அரிசியும். இப்போ நான் உப்பு போட்டு பிணைஞ்சு வச்சுக்க போகிறேன். நம்ம உளுந்துக்கு பிணைஞ்ச தண்ணி, உளுந்து ஊற வச்ச தண்ணியை வச்சே ஆட்டிடணும். லாஸ்ட்டாக கிரைண்டரில் அதையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். இப்போ மறுநாள் காலையிலங்க நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். மாவு நல்லா பொங்கி வந்திருந்தது. பாருங்கள், இப்படி பபிள்ஸாக மேலே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நான் இட்லி ஊற்றிக்க போகிறேன். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க தண்ணியை. அப்போ தான் இட்லி நல்லா வெந்து வரும். இந்த பாருங்கள், நான் உள்ளே ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சிட்டேன். இப்போ இட்லி அவிஞ்சிருச்சு. பாருங்கள், இட்லி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்துருந்துச்சுங்க. சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு. பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.